இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே என் வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் வைக்கணும், இல்லை என் வீட்டில் பாஸ்டர் வந்தாதான் இந்த கட்டு உடையும். அதெல்லாம் இல்லவே இல்லை. சில நேரத்தில் தேவ சித்தத்தின்படி சில வீட்டுக்கு போகும் பொழுது தேவன் அங்கே கட்டுக்களை உடைப்பார். சில நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே அங்கே கட்டுக்கள் உடையும். சில நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தி கட்டுக்களை உடைச்சிருவார். சில நேரத்தில் போதகர் கரங்களை வைக்கும் பொழுது கட்டுக்கள் உடைக்கப்படும். சில நேரத்தில் ஆன்லைனில் பார்க்கும் பொழுதே கட்டு உடைஞ்சிரும். ஒரு முறை என்ன ஆச்சு, ஒரு டெஷுவா விடுதலை பெருவிழா, ஒரு பெரிய டாக்டர் அவங்க அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம், நான் ஒரு டாக்டர், நான் போய் கூட்டத்துக்கு போனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு நினைவு அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மூக்கில் உள்ளார ஒரு சதை, அந்த சதையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே சதை இருக்க மாதிரியே யாருக்குமே தெரியாதான். அவங்களே ஒரு டாக்டரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு அடைப்பு இருக்கு, ஆனால் அந்த அடைப்பு என்னன்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் அவங்களும் பார்த்துட்டாங்க, அவங்களும் ஒரு டாக்டரு, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப இந்த டெஷுவா கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆன்லைன்ல அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஆண்டவரே இந்த மூக்கு அடைப்பு எனக்கு 20 வருஷத்துக்கு மேல இருக்கிறது, ஏதோ ஒன்று அங்கே இருந்து கொண்டே இருக்கிறதே, நீர் அதை சுகமாக்குவீராகன்னு சொல்லி அவங்க அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது நான் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் கர்த்தர் தொடுகிறார்ன்ற ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்துல என்ன நடந்துதான், அந்த அம்மா ஒரு தும்மல் போட்டாங்களாம் பாருங்க. தும்மல் போட்டோன்னே இவ்வளோ பெரிய ரவுண்டா ஏதோ ஒரு சதை மாதிரி கீழே வந்துதான் மூக்கு ரிலீஸ் ஆச்சான். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சீஃப் டாக்டர். ஹல்லேலூயா. அவர்தான் பிரதான மருத்துவராய் நம்மளோட கூட இருக்கிறார். எப்படி வேணாலும் அவர் தொடுவார் ஐயா. நம்மளுடைய விசுவாசம் தான். உங்களையும் அவர் தொட்டு விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா.